நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமானாலே படைக்கப்பட்டவர் பிரம்மா. பிரம்மாவனுடைய குமாரர் வசிஷ்டர். வசிஷ்டருடைய மகனார் சக்தி. சக்தி பெற்றவர் பராசரர். பராசரரே பெருமைப்படும் அளவுக்கு பிறந்தவர் வேதவியாசர். வியாசர் மெச்சும் அளவுக்கு பிறந்தவர் சுகாச்சாரியர். வியாசருடைய மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் உள்ள பிரஜாகர உபபருவத்தில் 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை விதுர நீதி. அதைத்தான் நாம் கடந்த பல நாட்களாக பார்த்து வருகிறோம். சஞ்சயன் பாண்டவர்களை போய் சந்தித்தான். திருதராஷ்டிரன் சொன்னதை கூறினான். நாடு கிடையாதுன்னு சொல்ல பார்த்தான். ஆனா பாண்டவர்களோ கண்ணனோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எது தர்மமோ அதை எடுத்துரைத்தார்கள். சஞ்சயன் திரும்ப வந்து, இன்று எனக்கு சோர்வாக உள்ளது, நாளை ராஜசபை கூடியவுடன் பாண்டவர்கள் சொன்னதையெல்லாம் உங்களுக்கு கூறுகிறேன், பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றான். திருதராஷ்டிரனுக்கு உள்ளம் பதைத்தது. பாண்டவர்கள் அரசு வேண்டாம்னு ஒத்துக்கொண்டு விட்டார்களா, அல்லது அரசு வேணும் என்று சொல்லி அனுப்பியிருப்பார்களா? நம் மகனுக்கு அரசு கிடைத்து விடுமா அல்லது கிட்டாதா? சண்டையா அல்லது சமாதானமா? ஆருக்கு சொத்து சேரப்போகிறது என்றெல்லாம் பதைத்தான். வெறுமனே சண்டைக்காக வீரர்கள் பதைக்க மாட்டார்கள். ஆனால் குற்றமுள்ளவனுடைய நெஞ்சுதானே குறுகுறுக்கும். ஆகவே பதைத்தான். இரவு தூக்கம் வரவில்லை. மணி 11 ஆயிற்று. சரி, நாம் தூங்குவதற்காக மனசாந்தி வேண்டும். மனது சாந்தம் அடைய வேண்டுமானால் தர்மம் தவழ வேண்டும். நாமோ தர்மத்தின் வழி இல்லை. எது தர்மம்னு கேட்போம். நாம் எப்படி நடக்க வேணும், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கட்டத்தில் எப்படி நடப்பது தர்மத்தின் வழி சரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனாலும் திறந்த உள்ளம் அவனுக்கு இல்லை. எது சொன்னாலும் எது தர்மமோ அதன்படி கேட்டு நடப்பேன் என்கிற அளவுக்கு அவனுக்கு தெளிவில்லை. நாம் என்ன முடிவு எடுத்திருக்கிறோமோ அந்த முடிவுக்கு தகுந்தா போல ஆரையனும் பேசுவார்களா? நமக்கு பிடித்தா போலே பேசுவார்களா? நமக்கு நல்லத்தை பேச அவன் ஆள் தேடவில்லை. தனக்கு பிடித்ததை சொல்ல ஆள் இருப்பார்களா? இப்படித்தான் மக்கள் எப்போதும் தப்பி போகிறார்கள். நல்லதை சொல்ல பலர் கிடைக்கலாம், பிடித்ததை சொல்ல பலர் கிடைக்கலாம். ஆனால் நல்லதை சொல்ல பலரும் கிட்ட மாட்டார்கள். அப்ரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாத துர்லபா. எப்போதுமே சுலபா புருஷாராஜன்னு சததம் பிரியவாதினா. பிரியமா நமக்கு பிடிச்சத்தை அப்படி தடவி கொடுக்கிறாப்புல பேசுறதுக்கு பசப்பு மொழிகள் பேச பலரும் இருக்கலாம். ஆனால் நறுக்கு தெரித்தார் போலே சற்றே கஷ்டம் கொடுத்தாலும் வலித்தாலும் உள்ளம் வலித்தாலும் உண்மையை கூற வேண்டுமே, அதற்கால் கிட்டாது. திருதராஷ்டிரன் அப்படிப்பட்ட ஆளை தேடியிருந்து அவன் சொல்படி கேட்க வேண்டும். அந்த ஆசையோடு தான் கூப்பிட்டான். காவலாளிகளே, போய் விதுரனை அழைத்து வாருங்கள். அவன் தர்மத்தின் மறுவுருவம். அவனிடத்தில் தர்மம் என்னான்னு கேட்கிறேன். என் மனம் தவிக்கிறது. தவித்த மனத்துக்கு அவன் சாந்தி கொடுப்பான் என்று திருதராஷ்டிரன் சொல்ல விதுரர் வந்தார். அரசே, ஏன் தூங்காமல் தவிக்கிறீர்? விழித்திருக்கிறீர். இரவு முழுக்க விழித்திருப்பீரா? பிரஜாகரம், ஜாகரம், ஜாகிரத் தசாங்கிறதான் விழித்திருத்தல். ராத்திரி முழுக்க விழித்திருந்தான். ஏன்? பெரத்தியார் சொத்தை திருடினீரா? உம்முடைய தர்மத்திலிருந்து மீறினீரா? பொய் கூறினீரா? உள்ளம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று பேச செயல் ஒன்று ஆற்றினீரா? என்ன செய்தீர்? இதுல ஏதான் ஒன்று செய்தாத்தானே உள்ளம் பதைக்கும். திருதராஷ்டிரன் யோசித்தார். ஆம், ஏதோ குற்றம் இருக்கிறது. உள்ளத்தில் நல்லது நடக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனால் வாயால் அதற்குரிய ஆணையை பிறக்கவில்லை. உள்ளத்தில் திரௌபதிக்கு அவமானம் கூடாதுன்னு நினைத்தோம். ஆனா அவமானப்படுத்தப்பட்ட போது தடுக்கும் மனம் நம்மிடத்தில் இல்லை. அதன் வலிமையும் இல்லை. இதோ துரியோதனன் தவறிழைக்கிறான்னு தெரிந்தாலும் தடுக்க முடியவில்லை. இந்த குற்றம் நம்மிடத்தில் உள்ளது. பாண்டவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிற அரசு பகுதி, அந்த பகுதியை கொடுக்காமல் செய்கிறேன். அப்ப பெரத்தியாருடைய சொத்தைத்தான் நான் ஆளாசப்படுகிறேன். அந்த குற்றமும் வந்துவிட்டது. இப்படி விதுரன் கூறும் ஓரொரு குற்றமும் திருதராஷ்டிரனிடத்தில் இருந்தது.
ஆனாலும் அவர் மனசு ஏற்றுக்கொண்டதா? எனக்கு நல்லது சொல்லுன்னு கேட்க 8 அத்தியாயங்களாலே விதுரர் நீதிகளை அனைத்தையும் எடுத்துரைத்தார். அரசே தவறிழைக்காதே, தர்மத்தின் வழி நெல்லு, பாண்டவர்களையும் தங்கள் தர்மத்தை செய்ய விடு, யாரையும் தங்கள் தர்மத்தை செய்வதை தடுக்க மற்றொருத்தனுக்கு தகுதி கிடையாது, நீ உன் தர்மத்தை செய், பிள்ளை பாசத்துக்கு கட்டுப்படாதே. யாரும் அப்படி கட்டுப்பட்டு உயர்ந்ததாக வரலாறு இல்லை. தர்மத்துக்கு கட்டுப்பட்டால் அதன்படி பிள்ளையை மாற்ற வேண்டும். பிள்ளையினுடைய பாசத்துக்காக தர்மத்தை மீறி அதர்மத்தின் வழி போகாதே என்று தானறிந்த தர்மம் யமதர்மராஜனுடைய பிறப்பல்லவா. தானறிந்த அனைத்து தர்மங்களையும் எடுத்து கூறினார். எல்லாவற்றையும் திருத்தராஷ்டிரன் கேட்டுக்கொண்டான். சீதை எத்தனையோ நல்லதை ராவணனுக்கு உரைத்தாள். காதில் கேட்டது, உள்ளத்தில் படவில்லை. விபீஷணன் ராவணனுக்கு இதுதான் நல்லது, நம் குலமும் நாடும் செழிக்க இதுதான் நல்லது, தாசரதியினிடத்திலே சீதையை கொண்டு போய் திரும்ப கொடு என்று கூறினான். காது கேட்டது, ஆனா உள்ளத்தில் அது உரைக்கவில்லை. மால்யவான் கூறினார், ஏன் மாரீச்சனை எடுத்து கூறினார். எத்தனை பேர் நல்லது சொன்னாலும் அது அத்தனை காது கேட்டதை தவிர உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம புத்தி அதை ஒத்துக்கொள்ள வேண்டுமே. ஆம், இது சரி, நாம் போகும் மார்க்கம் தவறு, மார்க்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த உறுதி வேணும். இப்ப திருத்தராஷ்டிரன் தன் ஐயங்களை கேட்டான். விதுரர் பதில் கூறிவிட்டார். உண்மைன்னு திருத்தராஷ்டிரன் உள்ளத்துக்கு படுகிறது. ஆனால் அதை கடைப்பிடிக்க மனசில்லை. அவர் என்ன காரணம் கூறுகிறார்? உன்னோட பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாம் சரியா படுறது விதுரா, ஆனா துரியோதனனிடத்துல பேச தொடங்கினவுடன் என் மனம் புத்தி அனைத்தும் அவன் பால் போகிறது. கடைசியா முடிக்கிறார், நதிஷ்டம் அபியதிக்ராந்தும் சக்கியம் பூதேன கேனச்சித் திஷ்டமேவ துருவம் மன்யே பௌருஷந்து நிரர்த்தகம். இதுதான் ரொம்ப தப்பான வார்த்தையா போச்சு. அது திருத்தராஷ்டிரன் சொன்னானே தவிர இது தவறு. ந திஷ்டம் அபியதிக்ராந்தும், ஒருத்தனுக்கு விதி விதி வலியதுன்னு சொல்றோம் இல்லையோ, விதி இருந்து விட்டால் அதை மீற முடியாது. அதிக்ராந்தும், அதை தாண்டறதுக்கு எந்த ஜீவராசியாலும் முடியாது. திஷ்டமேவ துருவம் மன்னே, அதுதான் அந்த விதி. அது ப்ரீ டெஸ்டைன்டு, ப்ரீ டிட்டர்மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது முற்கூட்டியே முடிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மனிதனும் எப்படி செல்வான், மடிவானா, வாழ்வானா என்பதெல்லாம் முற்கூட்டி முடிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே பௌருஷம் து நிரர்த்தகம். இதுல என் வீரத்தை காட்டி விதியை வெல்ல முயற்சிப்பது வீண் முயற்சி, முட்டாள்தனம். ஆகவே விதி என்னை தவறான வழியில் போக வைக்கிறது. விதி பாண்டவர்களுக்கு நாடு கிடையாதுன்னு சொல்ல வைக்கிறது. விதி திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது பேசாமல் பார்த்திருக்க வைத்தது. விதி நீ எனக்கு இத்தனை உபதேசித்தாலும் அதை கேட்க வேண்டாம்னு சொல்லுகிறது. விதி கண்ணனே வந்தாலும் அவமரியாதை பண்ண சொல்லித்து. ஆகவே நான் விதியை வெல்ல முடியாது. உங்க மனசுக்கு இது சரின்னு படுறதா? இதை போல இருந்ததுன்னா நாடு உருப்பிடுமா? எல்லாத்தையும் விதி தலையில கட்டலாமா? இது கையால் ஆகாதவனுடைய பேச்சு. கண்டிப்பா ஒத்தொத்தனு நம்முடைய முயற்சியால் பெருமானுடைய அருளை பெற்றுக்கொண்டு இதை வெல்லலாம். விதி விதின்னு என்ன சொல்றோம்? ஒன்றும் நமக்கு தெரியாத பழைய கர்மங்கள், அதை விதின்னு சொல்லலாம். இல்லை பெருமானுடைய அருளோ கோபமோ அதையே விதின்னு சொல்லலாம். கண்டிப்பா அனைத்து கர்மங்களையும், இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் இல்லை. இதை பத்தி உங்கள்கிட்ட பல விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாம் ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்து திருத்த முடியும். நம்ம வாழ்க்கையில் தவறுகள் இருந்தாலும் திருந்தி வாழ முடியும். இதுக்கு வால்மீகியே உதாரணம். எத்தனையோ பேர் எடுத்துக்காட்டு. திருந்தவே முடியாதுன்னு இருந்தால் அப்ப வேதமோ இதிகாசமோ புராணமோ தேவையே இல்லை. உபதேசம் எதற்கு? நான் என்ன உபதேசம் பெற்றுக்கொண்டாலும் என் வாழ்க்கை விதியின்படிதான் நடக்க போகிறது என்னால் உபதேசத்தை கேட்கவே மாட்டேனே. அப்ப கேட்பதே திருந்தி வாழ்வதற்காக. இதை பற்றி பலவாறு நாம பேசியிருக்கோம். அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்க என்று திருத்தராஷ்டிரன் விதுரனுக்கு கூறினான். விதுரனுடனே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கணும். இவ்வளவு நேரம் பேசினேனே, வீணாக்கிட்டியே, என்னையானு தூங்க விட்டுருக்கலாமே, நாம இருந்தா அதான் சொல்லியிருப்போம். அதுவும் அவர் கவலைப்படலை. இப்போ நீ இப்படி நடந்தால் உன் முயற்சி அது திருத்தராஷ்டிரா. சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்டவனுக்கு சொன்னேன். அதை கேட்டு நடப்பதும் நடக்காததும் உன் முடிவு, அது என்னுடையதல்ல என்று சற்றும் கவலைப்படாமல் விதுரர் புறப்பட்டு போனார். அதுதான் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சவனுக்கு இருக்கிற அடையாளம். இல்லைன்னா நாம இருந்தா என்ன எதுக்கு கூட்டு உட்காந்து வைக்கணும், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். சொல்லவே இல்லையே அவர். என் வேலை சொல்லுவது, சொல்லிட்டேன், கேட்பதும் கேட்காததும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்றார் விதுரர். ஆக திருத்தராஷ்டிரனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தார். நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம முயற்சியால், இறைவனின் அருளால், வேதங்கள் இதிகாச புராணங்களின் உபதேசங்களை கேட்டு வாழ்க்கையை திருத்தி கொள்ளலாம். சாந்தி தவழும்.
நாம் ஒன்றும் பதட்டப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ கிடையாது. தர்மத்தின் வழியே செல்லலாம். தர்மம் எப்போதும் தழைத்து ஓங்கும். இந்த பாரத தேசமே தர்ம பூமி, புண்ணிய பூமி. பெருமானு சொல்லியிருக்கிற உபதேசங்கள், ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள், இப்படி அனைத்தும் தவழும் பூமியில் நாம் பிறந்திருப்பதே பாக்கியம். இந்த பாரத தேசத்தவர்கள்னு சொல்லிக் கொள்வதே நம்முடைய பாக்கியம். வாழ்க்கை இருளோ என்று இருக்காது, எப்போதும் ஒளிமயமாகத்தான் இருக்கும். அதுவும் பெரியோர்கள் சொல்படி கேட்டால் நன்கு அமையும். இதை முதல்ல உங்களிடத்துல தெரிவிச்சுக்கிறேன். கடந்த பல நாட்களாக இதை விடாம ஆதரத்தோடு பார்த்திருக்கள் இல்லையா? விடியற்கார்த்தாலே இருந்தாலும் பார்க்கணுங்கிற விருப்பத்தோடு அமர்ந்து எத்தனையோ லட்சம் பேர் பார்த்திருக்கிறீர்கள். பல நாள் நாம் போர் அடிச்சிருக்கலாம், சில நாள் ஒழுங்கா சொல்லியிருந்திருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதா இருந்திருக்கலாம், உங்களுக்கே குத்தராப்புல பரிகாசம் பண்றாப்புல சொல்லியிருக்கலாம். அனைத்தையும் பொறுக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டிக்கிறேன். நீங்களெல்லாம் கேட்டிருந்தா கூட இந்த விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தார் இதை போல ஒரு தர்ம காரியத்தை நடத்தணும் அப்படின்னு முனைஞ்சு நடத்தவே தானே நடக்கிறது. இவர்களுடைய திருப்பணியும் மேன்மேலும் நன்கு தொடரட்டும், பக்தி நன்கு தழைக்கட்டும் அப்படிங்கிறதையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளை காலை 6 மணி தொடக்கமாக தினமும் அரை மணி நேரத்துக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம் சுமார் 1 மாசத்துக்கு நடைபெறும். அவசியம் அனைவரும் ஆதரத்தோட கேட்கணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். மற்றொரு அறிவிப்பு, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கலாம். கர்மங்களை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ, தர்மத்தை பற்றியோ. அதெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு ஒன்றும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அட்ரஸ் சொல்கிறேன். பாரதத்தில் தர்மம், விஜய் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 15, ஜெகநாதன் தெரு, நுங்கம்பாக்கம், சென்னை 34. இதற்கு போஸ்ட் பண்ணுங்க, தபால் அனுப்புங்க. அப்படி இல்லைனால் இமெயில் அனுப்பலாம். dharmam@kinchit.org, DHARMAM, தர்மம் அட், அந்த ஏவை போட்டு சூழ்ச்சிப்போம், kinchit.org, KINCHIT full stop போட்டு வைங்க, ORG.org, dharmam@kinchit.org. அவசியம் நீங்க தபால் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை மின்னஞ்சல் அனுப்பிச்சாலும் சரி, உங்க அபிப்பிராயங்களையும் எழுதுங்கோ. அதை விட கேள்விகள் முக்கியம். இந்த கேள்வி எல்லாத்தையும் சேகரித்து வச்சு பாகவத புராண உபன்யாசம் முடிந்த பிற்பாடு முக்கியமான கேள்விகளுக்கு அவசியம் பதில் கூறணும் என்பதும் விருப்பம். மேலே பாரதத்தில் தர்மத்தில் பாகவத புராணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போறதுங்கிறத அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு பாரதத்தில் தர்மத்தில் விதுரநீதி முற்று பெறுகிறது. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். மங்களம் மங்களம் மங்களம். அனைத்து மக்களும் எல்லாரும் கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் மங்களமா வாழணும் அப்படின்னு ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலேயும் சீதாராமர்களிடத்திலேயும் பிரார்த்தித்து கொண்டு இன்று விடைபெறுகிறேன். நாளையிலிருந்து ஸ்ரீமத் பாகவத புராணம் அவசியம் அனைவரும் கேட்க வேண்டுகிறேன்.